சோறு கோர் இல்லாம இருந்துருவேன். என்ன சோறு கோர் இல்லாம இருந்துருவேன். ஆனா புருஷன் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. அது வேணும் உண்மைதான். பொம்பளையா பிறந்திருந்தா இருப்பீங்க. அடியே அக்கா இங்க பாரு, உனக்கு ஒண்ணு போனா ஒண்ணு 5 வருஷத்துக்கு 5 ஒவ்வொன்னு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு இருந்துக்குவேன். கவலைப்பட வேண்டாம், தான் போறது. கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன புருஷன் தானே வேணும். இந்த கூடத்துல பார்த்து ஆளுக்கு நாளா கட்டி கூட எனக்கு அதே புதுசா வேணும். கருவா பையன்களுக்கு ஆசைப்பட்டு நம்ம பட்டக்காரர் வேண்டாமா? அவரு வேண்டாம். நம்ம போர் மன்னன் வேண்டாமா? வேண்டாம். ஆனாலும் அழகு பண்ண போர் மன்னன் வேண்டாம். வேண்டாம். பாலிபர்கள் நிக்கிறாங்க. ஆளு பண்ண எனக்கு அர்ச்சனை பண்ணதான் வேணும். வராங்களாமா? அவங்க எல்லாம் வரதுக்கு ரெடிதான். நானும் ரெடிதான். ஐயோ ஐயா, தெரிஞ்சாலும் பரவாயில்ல. தெரிஞ்சா தெரியாமலே நடந்து விட்டது. அக்கா எல்லாத்த விட இந்த 2 எலும்பி கிட்ட நான் அதிகமாக முடியல. அட சண்டாளி பாலு தெரிந்தோ தெரியாமலே நடந்து விட்டது. இருந்தாலும் சரி பரவாயில்ல. அதாவது சிவன் பூஜை செய்து விட்டு பிறகு நடப்பதை பார்க்கலாம். நல்ல நேரம் போறதுக்குள்ள மாங்கலி பூஜை முடிக்கணும். என்ன சொல்றீங்க? பாருங்க, மாங்கலி பூஜை நடப்பதாக இருந்தா அந்த மானகட்டவை சிரிக்கி நம்ம கூட வந்து பூஜை கலந்த கூடாது. நம்ம புருஷனாகப்பட்டவனை அடிச்சு பதிர துணியில இடிச்சு மண்டைய உடைச்சுட்டு என்ன எங்க இருக்கிறாருன்னே தெரியல. என்ன நம்ம கணவரைக்கு தேடிதான் நம்ம பூஜை பண்ணிட்டு தண்ணி போகுது. தண்ணி ஆத்துல வந்து ரோஸ்கார செத்து. ஐயோ 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 சும்மாதான் இருக்கிறேன். ஐயோ அண்ணா சும்மாதான் இருக்கிறேன். 30 நாளைக்கு புருஷன் இல்லாம இருந்தாலும் உன்னை போட்டு பக்கத்துல படுக்கலாம் கேக்குறேன். கருவாப்புண்டா எப்படி சொல்ற? வரலுக்கு பார்த்தாத உனக்கு பண்ண மாட்டேன். கருவாப்பு பண்ண மாட்டேன். சரி சரி பாருங்க, நீங்க என்னதான் 1000 முறை எடுத்து உரைத்தாலுமே அவன் சிவ பூஜையில வந்து அவன் கலந்துக்கவே கூடாது. அவளும் நம்மளை போல ஒரு பெண்ணு. பெண்ணுக்கு பெண் பேயும் மரமனுக்கு சொல்வார்கள். அவள் செய்த தவறை பிழை பொறுத்து நம்ம அவளை ஏத்துக்கலாண்டி. அவளே வந்து நூலா வந்திருக்கிறான். அவளே வந்து வேதனையோடு வந்திருக்கிறான். ஐயோ அப்படியெல்லாம் முடியவே முடியாது. அவளை ஏத்துக்கவே முடியாது. அவளை பூஜை செஞ்சா நம்ம செய்யறோம். அவளை பூஜை செய்வதா இருந்தா அவளை சேர்த்து பூசைக்கு வரக்கூடாது. அவளை சேர்த்துக்கிட்டா இருந்தா நாங்க வரல, நாங்க போறோம். சரியா? நான் போறேன், நீ பூஜை யாரையும் வச்சு பண்ணிக்காய. நாங்க போறோம். சரி ஆகட்டும். ஒரு வேளை பார்ப்பேனா, மீதி இருக்கிற நான் 6 பேரை பார்ப்பேனா. அதனால ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் அவளை சொல்லி அனுப்பிச்சு வரேன். சரி அக்கா, சரியா? அப்படி ஆகட்டும். எவ்வளவோ தூரம் உனக்காக நான் சப்போர்ட் சொல்லி எவ்வளவோ தூரம் எடுத்து சொன்னேன். ஆனா ஒரே பிடிவாதமாக என்ன சொல்றாங்க தெரியுமா? இவ்வளவு வஞ்சகம் செய்து விட்டால் அல்லவா கலந்து சொல்லிருப்பாங்க. மங்களி பூஜை கலந்து தான் சொல்லிருப்பாங்க. அப்படி சொல்லி முடியாதுன்னு சொல்றாங்க. அவ இருந்தா நாங்க பூஜையில கலந்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதனால வீட்டை கவலைப்பட வேண்டாம். எப்படியாவது ஒரு கணவராகப்பட்டவ வந்து வீடு சேர்ந்துக்குவாரு. அதனால நீ மேகலோகம் போயிட்டு வரியா? சரிக்கா. சரியா? பொறுமையா சொல்றா. ஆமா வாங்கடி. ஐயா போயிட்டல அக்கா. அட்டவளை விட்டு வராதல தொடச்சுட்டியா? ஆமா, நான் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லி தான் நாங்க மறைஞ்சு நின்னுக்கிட்டோம். சரி ஆகட்டும். மங்களி பூஜை செய்து விட்டு எப்படியாவது நம்ம அண்ணார் என்ன செய்வாரோ எது செய்வாரோ தெரியவில்லை. அதனால கணவராகப்பட்டவன் அண்ணனுக்கு தெரியாம ஒருபோதும் எங்கேயும் இருக்க மாட்டா. அண்ணன் இல்லாமல் அரிராமன் இல்லை, அரிராமன் இல்லாமல் அர்ஜுனன் இல்லை. அதனால பூஜை செய்யறோமா நீங்க செய்யற திருப்தி கூட நம்மளுக்கு. அதனால நம்ம அண்ணனை தேடி மாய கண்ணனை தேடி என் கணவர் எங்க போயிருப்பாரு, என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ அப்படின்னு பார்த்தா எல்லா ஆலோசனை அவருக்கு என்ன தெரியும். அதனால அண்ணனை பார்க்கலாம், வாங்கடி போகலாம்.